வேலுமலவரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நம்ம ராமநாதபுரத்தில் உமன்ஸ்க்குன்னு உள்ள நிறைய காலேஜஸில் ஒரு மெயினான காலேஜஸ்னால் இந்த காலேஜ் சொல்ல முடியும். இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 11 கோர்சஸ் யூஜியில் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கோர்சஸ் வந்து பிஜியில் பண்ணுறாங்க. ஸோ ராம்நாடே திரும்ப பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் வாக் எல்லாமே கிட்டத்தட்ட 4லேருந்து 40 வயசு வரைக்கும் யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது ஓப்பன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் யார் வேணால் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் தான் உள்ள ஆடிட்டோரியம் பார்த்துட்டு இருக்கோம். நேஷனல் ட்ரெஸ் டே, அதாவது தேசிய ஆடைகள் தினத்தை முன்னிட்டு ஃபேஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 4 வயசுலேருந்து 40 வயசில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஃபேஷனபிள் திங்ஸ் என்னவோ அவங்கள அதை வேர் பண்ண சொல்லி மதுரையிலேருந்து ஜூரிஸ் வர வச்சு ஒரு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் ஜோதி மலர் அப்படிங்கிறவங்க நம்ம உலக அழகியாக கூட்டிகிட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் சூப்பர் ஆர்கனைசேஷன் அப்டேட் ஆகும் போது ராமநாதபுரத்தில் இந்த ஒரு துறைகள்லையுமே அப்டேட் பண்ண ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காலேஜ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் காஸ்டியூம் டிசைனிங். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த ஜெர்மோ கோர்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர்னா இந்த என்ட்ரன்ஸில் தான் அவங்க எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாடல் நீங்கள்? சைனாலேருந்து வந்துருக்கீங்களா? சைனாலேருந்து இந்த மைனா மாதிரி இருக்காப்புல. கையில் என்ன இருக்கு? இந்த சீப்பா என்னமா? ஓஹோ, இவங்களுக்குலாம் ஃபேன் இருக்கு. இப்போவே சைனாலேருந்து வந்துருக்கீங்க. பாப்பா நீங்கள் துபாயிலேருந்து வந்துருக்கீங்களா? வா, எதுவும் பெட்ரோல் எதுவும் கையில் கொண்டு வந்தீங்களா? இந்த இருக்கு பைப்புல என்னம்மா? எஸ்எஸ் கீழே கலர்ந்து வந்துருக்கீங்க. நீங்கள் சவுத் கொரியாவா? அங்கே இப்படி தான் இருப்பாங்களா? அது என்ன தலையில் வித்தியாசமா? தேவசேனா ராணி. ஓ, பாகுபலியை காணோம்? பாகுபலி இல்லை, நாளைக்கு தான் வருவார். நெக்ஸ்ட் ஷூட்டிங் இல்லை அவர். சூப்பர். நீங்கள் தேவசேனா போட்டிருக்கீங்க. அப்போ சண்டையெல்லாம் போடுவீங்களா? வாழையெல்லாம் காணோம்? வால் இல்லை. ஓ, அலவுட் கிடையாது. ஓகே பாப்பா, நீங்கம்மா? அப்படியா? என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க? சூப்பர். வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓ, ராஜராஜ சோழனா? அருள்மொழி. ஸோ ஃபேஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு 10 மணி ஆகும்போது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம கேர்ள்ஸஸ் இந்த காலேஜஸில் கிட்டத்தட்ட 930க்கு மேலே படிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸு பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அரங்கமே நிரம்பி உழைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவங்க வந்து ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ 4 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ஏகப்பட்ட பேர் நம்ம ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்தோம்னா எங்களுடைய சேதுபதி சீமையோட அந்த மண்ணில் விளைஞ்ச எங்களுடைய சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எங்களுடைய ராணிகள் அழகியல் அப்படின்னு என்ன பேர் வச்சாலும் அது இவங்களுக்கு தான் தகும். ஸோ கையை கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான இடமா இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸில் தான் அவங்க ரேம்ப் வாக் வர போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து விஐபிஸ், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்முடைய மாடல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல அலாட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் பண்ணி அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணியிருந்த எல்லா குழந்தைகளும் நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்துலேருந்து போட்டிருந்த அந்த நேஷனல் ட்ரெஸ்ஸிங் ஏற்ற மாதிரி நிறைய கெட்டப் போட்டிருக்காங்க அந்த ஃபேஷன் இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ குட்டி குட்டியாக கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அது செகண்ட் ரவுண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 8 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் உள்ள எல்லாருமே இதில் கலந்துக்கிற முடியும்னு ரொம்ப கிராண்டாகவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க பண்ணியிருந்த ஒவ்வொரு விஷயமுமே ஒரு ஃபேஷனபிள் ஷோவை ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதுவும் ராமநாதபுரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமாங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இந்த ஃபேஷன்ஸுக்கு வந்து வெளியூரில் இருந்துமே நிறைய பார்ட்டிசிபேட் வந்திருந்தது. ஒரு கூடுதல் சிறப்பாகவே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட இன்னோவேட்டிவாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ரேம்ப் வாக் ஷோலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இங்கே தான் இருக்குமா இல்லை வெளியில் ஏதாவது ஒரு டெவலப்பான ஒரு இடத்துல இருக்குமான்னு தெரியல. ஸோ இவங்க பண்ணியிருந்த இந்த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ்ஸோட காஸ்டியூமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் இது வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலேயுமே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குந்தவை சீனில் ராம்நாட்டில் உள்ள மாடல் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அவங்க வந்து அப்படியே அந்த திரிஷா மாதிரியே அவங்களோட இது பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்வாடு எல்லாமே ஸ்வீப் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஒரு 5 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ஃபேஷனபுளான திங்ஸ் இவ்வளோ கொண்டு வர முடியுமான்னு இருந்துச்சு. நிறைய மெனக்கெட்டு இருந்தாங்க.
அந்த வாள்கள் எல்லாமே பண்ணி அவங்களோட அலங்காரங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து நம்ம தேவசேனா. ஸோ அந்த பேக்ரவுண்ட் சாங் அப்புறம் அந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல வைப் கிரியேஷனாக இருந்துச்சு. தேவசேனாக்கு அப்புறம் நிறைய மாடல்ஸ் வந்து அவங்க வந்திருந்தாங்க. பொதுவாக நம்ம ராமநாதபுரத்தில் உள்ள எல்லா உமன்ஸுமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு குட்டி பாப்பா அழகாக சைனா ஃபேன்ஸில் வந்திருந்தாங்க, அந்த அவங்க விசிறி கூட கையில் வச்சுட்டு. ஸோ இந்த ஒரு ஃபோக்கஸில் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது இவங்க தான். ஒவ்வொரு நாட்டு கல்ச்சரையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சிங்கப்பூர், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் கொரியா, அப்படி எல்லா கண்ட்ரீஸ்லேருந்துமே வந்திருந்தாங்க. அமெரிக்காவிலேருந்து கூட ஒரு பாப்பா வந்து ஃபைனலாக நம்ம பாரதத்தை நினைவிக்கிற மாதிரி இந்தியாவை சேர்ந்த ஒருத்தருமே வந்திருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாத்தையுமே ஒரே கல்ச்சரில் ஒரே ஸ்டேஜில் கொண்டு வந்தது தான் நம்மளுடைய வேலுமனோகரன் கலைக்கல்லூரிக்கு அந்த ஃபேஷன் டிசைனாலஜி அண்ட் காஸ்டியூம் டிசைனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரவேற்புன்னு சொல்ல முடியும். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த இன்ஸ்பயரான ஒரு ஃபங்க்ஷனு. இதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு நாட்டு கல்ச்சரு. அதுக்கப்புறம் இங்கே ஃபைனலாக நம்ம இந்த பிங்க் கலர் குட்டி பாவோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு ஒயிட் கண்ணாடி, ஒரு மூன் வாக்கு, ஒரு கேட் வாக்கு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்த மாதிரி இவங்க 4 பேருமே அந்த ஸ்டேஜை கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப பயங்கரமாக வச்சுருந்தாங்க. இவங்க வந்துட்டு போகிற வரைக்குமே இந்த ஸ்டேஜ் பயங்கர கிளாப்ஸோடவே இருந்துச்சு. அதிலே மேஜராக நம்ம சொன்ன அந்த குட்டி பாப்பா அந்த ஹேண்ட்பேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்டு ரொம்ப சூப்பராக நடந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ராமநாதபுரத்தில் வேலுமனோகரன் கலைக்கல்லூரி இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் ஷோ நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் 2 மணி வரைக்கும் 5 மணி நேரம் சூப்பரான ஃபேஷன் ஷோ நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக அழகி ஜோதிமலர் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஜட்ஜஸாக வந்திருந்தாங்க. ராமநாதபுரத்தில் எவ்வளோ ஃபேஷனபிள் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கு இங்கே ஒரு கண்டிப்பான விடை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியும். நிறைய தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையுமே ஆர்வமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ராமநாதபுரத்தில் ஃபேஷன் டெக்னாலஜி அந்த ஃபேஷன் ஷோக்கு இது ஒரு பெரிய அடிமானம், அவர் அடித்தளம்னே சொல்ல முடியும். ஸோ வருங்காலங்களில் இந்த மாதிரி நிறைய நடக்கணுங்கிறத கண்டிப்பாக நம்புவோம். சுதி ஆர்கனைஸ் பண்ணுறது வேலுமனோகரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோட ஃபேஷன் டிசைனிங் மற்றும் காஸ்டியூம் டிசைனிங் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த நம்ம வேலுமனோகரன் கலைக்கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஷன் ஷோ நடந்துச்சு. ஸோ இவங்க தான் அந்த ஜட்ஜஸ். ஸோ மதுரை அந்த மாதிரி வெளியூர்லேருந்து தான் வர வச்சிருக்காங்க. மேம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஒரு ஃபேஷன் ஷோ எந்த அளவுக்கு நடந்துச்சு மேம்? ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே நடக்குதுன்னாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமே நல்லா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. இன்னும் நல்லா அவங்க டெவலப் ஆகி நல்லா இன்னும் க்ரியேட்டிவாக நல்லா பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஒரு சென்னை, மதுரை அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் என்ன பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. சொல்லப்போனால் எங்களுக்கு எதுக்கு மார்க் கொடுக்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து மேம் நீங்கள் இன்றைக்கி ஜட்ஜாக வந்திருக்கீங்க இந்த ஃபேஷன் ஷோக்கு. உங்களோட பேக்ரவுண்டில் என்ன மேம்? என் பேர் வந்து ஸ்வேதா. நான் எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் முடிச்சிருக்கேன். ஹேண்டிமேண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஜூட் பேக் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது. ப்ளஸ் அஜியோ அந்த மின்ட்ராக்கு ப்ராடக்ட் கேட்டலாகிங் பண்ணிகிட்ருக்கேன். மின்ட்ராக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ராடக்ட் கேட்டலாகிங் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் ஓனாக வந்து ஹேண்டிமேண்டின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபேஷன் ஷோவில் நிறைய நாட்டிலேருந்து நிறைய பேரை பார்த்துருந்தோம். நம்ம பாப்பா வந்து ராமநாதபுரத்து பாப்பா, ஆனால் எகிப்துக்கு போயிட்டு வந்திருக்காப்புல. இது என்ன ட்ரெஸ்ஸுமா? இது எகிப்து ட்ரெஸ். எகிப்தில் கிளியோபட்ரா. ஓ, கிளியோபட்ரா அப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களா? ஏன் இந்த கண்டுக்கிட்ட இதெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க, என்ன காரணம்? அவங்க எப்பவுமே லுக் வந்துட்டு ரொம்ப இதாக காட்டிப்பாங்க. அவங்க உள்ள மக்கள்ஸ்லாம் அவங்கள பார்த்தனையும் அந்த உலகத்துல அவங்க தான் ரொம்ப அழகு. ஓ ரைட். ஸோ அவங்க ஹைலைட்ஸ்லாம் அந்த கண்ணெல்லாம். ஓ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த புலி படத்தில் மனுஷா இது ஒரு கேரக்டர் வருமே அந்த மாதிரியா? அது வேற, இது வேற. ஸோ உலக அழகி கிளியோபட்ராவை ராமநாதபுரம் வேலுமனோகரன் கலைக்கல்லூரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா. ஓகே, எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது திடீர்னு ராம்நாட்டில் இந்த மாதிரி ஃபேஷன் ஷோ பண்ணுறதுலாம்? புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. இது பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை பண்ணாட்டா நல்லா இருக்குமா? பண்ணால் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேர் ஃபேஷன் ஷோ வருவாங்க. ஓகே நல்லா இருக்கும். ஸோ அந்த பிரின்சஸ் ஷியோரி. பிரின்சஸ் இளவரசி எந்த நாட்டுக்கு? என்னோட ஓன் வேர்ல்டு. ஓ உங்களோட வேணுக்கு நீங்கள் இளவரசி. வேலுமனோகரன் கலைக்கல்லூரியில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராகவே நடந்துருச்சு. ராம்நாட்டில் அப்படி நடத்த முடியுமாங்கிற ஒரு ஆப்ஷன்ஸுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய வந்து மாடல்ஸ் ஃபேஷன் டிசைன் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ ராமநாதபுரத்தில் ஃபேஷன் டிசைன் அண்ட் காஸ்டியூம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ஜட்ஜஸ் எல்லாம் பண்ணி சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரைஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ராமநாதபுரத்தில் உள்ள மக்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ராமநாதபுரம் வளர்ச்சி அடைஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் துறையில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஒரு வேலுமனோகரன் கலைக்கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளை இங்கே இன்வைட் பண்ண இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹச்ஓடி மேமுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. சிறந்த முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க மாப்பிள மனோபதி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.